Hello everyone, I'm Shakti. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டெய்லி ட்ரெயின் இங்கிலீஷ் ஓகேவா, இது நம்ம பார்ட் 3ல வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயுமே 10 சென்டென்சஸாக வந்து நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எப்படி ஸ்மால் லெவல் ஆஃப் இங்கிலீஷை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கான பேசிக் இங்கிலீஷ் வந்து என்னோட ஷார்ட்ஸ்லையும் இருக்கும், ப்ளஸ் வந்து என்னோட வீடியோஸ்லையும் இருக்கும் ஓகேவா. ஸோ நம்ம டெய்லி ஒரு 10 இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்க்கறது மூலிமா நம்ம டெய்லி லைஃப்ல வந்து ஒரு இங்கிலீஷ் க்ரோவை வந்து பார்க்க முடியும். ஓகே, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளால ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டான இங்கிலீஷை வந்து கற்றுக்கிட்டு நம்ம அடுத்தவங்களுக்கும் சொல்லித்தர முடியும். அதே மாதிரி நம்மளும் ஓரளவுக்கு பேசுறதுக்கு ஒரு ஃப்ளூயன்சி கிடைக்கும் ஓகேவா. ஸோ நம்ம இங்கிலீஷ் மட்டுமே பார்க்கறது வந்து நம்மளுக்கு ஃப்ளூயன்ட் கொடுத்தாலும் பட் என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம அதை வந்து கரெக்டான டைம்ல யூஸ் பண்ணி அந்த வேர்டை வந்து மற்றவங்க பேசிட்டு இருக்கப்போ கரெக்டாக நம்ம அப்ரோச் பண்ணி பேச முடியும் ஓகேவா. ஸோ ஐம் சக்தி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜஸ்ட் 10 இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் வீடியோஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு பிகினர் லெவலாக இருக்கட்டும், இன்டர்மீடியட் லெவலாக இருக்கட்டும், ஸோ எந்த லெவலாக வேணால் இருங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஓகேவா. ஸோ இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நீ எங்கே இருக்கிறாய் அப்படிங்கிறத நம்ம எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம். நீ எங்கே இருக்கிறாய் அப்படிங்கிறத நம்ம எப்படி இங்கிலீஷ் சொல்றது? ஜஸ்ட் சிம்பிளான இங்கிலீஷ் தான், வேர் ஆர் யூ. வேர் ஆர் யூ அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தி நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு உங்க ஃப்ரெண்டை பார்த்து நீங்க கேட்குறீங்க அப்படிங்கிறத வேர் ஆர் யூ. யூ அப்படின்னா நீன்றதை குறிக்கும், ஆர் அப்படின்னா வேர் ஆர் அப்படின்றது எங்கே இருக்கிறாய் அப்படின்றது வரும். ஓகே, ஸோ வேர் ஆர் யூ, நீ எங்கே இருக்கிறாய் அப்படிங்கிற சிம்பிளான இங்கிலீஷ் வேர்ட்ஸை நம்ம பயன்படுத்துறோம் ஓகேவா. ஸ்டார்டிங்ல நம்ம இந்த இதை கூட தெரியாம நம்ம வேர் ஆர் யூன்னு என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் வேர்னா என்ன அர்த்தம்னே தெரியாம இருப்போம். பட் வேர் ஆர் யூ அப்படின்னா நீ எங்கே இருக்கிறாய் ஓகேவா. வேர் அப்படின்னா எங்கே அப்படின்ற வார்த்தையை தான் வந்து தமிழ்ல வந்து சொல்லுது ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தான், இது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகேவா. செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க, நீ எங்கே இருந்தாய் அப்படிங்கறத எப்படி சொல்லலாம். அங்க நம்ம வேர் ஆர் யூ அப்படின்றத பயன்படுத்தணும். நீ எங்கே இருக்கிறாய் அப்படிங்கிறதுக்காக வேர் ஆர் யூ அப்படிங்கிறத பயன்படுத்தணும். பட் செகண்ட் சென்டென்ஸ்ல நீ எங்கே இருந்தாய் அப்படிங்கறது என்ன பயன்படுத்தலாம், வேர் வேர் யூ. வேர் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்தாய் அப்படிங்கறத குறிக்குது ஓகேவா. நீ எங்கே இருந்தாய், வேர் வேர் யூ. ஓகே, ஸோ அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேவா. எக்ஸாம்பிளுக்கு ஒரு புக்கு வந்து ஒரு பெஞ்சில் இருக்கு, அப்ப நம்ம எப்படி சொல்லலாம், வேர் வேர் பிரசன்ட் த பர்டிகுலர் புக். அந்த புக்கு எங்கே இருந்துச்சு அப்படின்றது கேட்கலாம் ஓகேவா. அப்ப நம்ம இந்த புக் புக் வேர் பிரசன்ட் இன் த டேபிள் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. இந்த புக்கு அந்த டேபிள்ல இருந்தது அப்படிங்கிறத நம்ம வேர் வேர் யூ அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். நீ எங்கே இருந்தாய் அப்படிங்கிறதுக்கு வேர் வேர் யூ. இப்ப நீங்க வேற ஏதாவது ஒரு சென்டென்ஸ் மேக் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த வேர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி நம்ம ஒரு சென்டென்ஸை மேக் பண்ண முடியும் ஓகேவா. சரி, ஜஸ்ட் சிம்பிளான இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான். நீங்க இதை ஒரு பேசிக்கா வச்சுக்கிட்டு நீங்க தனியா வந்து ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றது எப்படி, நீங்களா ஒரு தனியா ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுற இங்கிலீஷை வச்சு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றது எப்படின்னு நீங்களா ஓனா ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா செல்ஃப் ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் எவ்ரி சிங்கிள் பர்சன் ஓகேவா. பிகாஸ் இன் மை ஓன் டைம், இன் மை பிகினர் ஸ்டேஜ், ஐ எம் also practicing the very shadowing practice, and another point one is phone call practice. I'm also do every single day ஓகேவா. ஸோ நான் என்னோட பீனியர் ஸ்டேஜில் இங்கிலீஷ் வந்து ரொம்ப கஷ்டம்னு நினைச்சேன். பட் போக போக நாள் வந்து அதிகமான எஃபர்ட் போட போட எனக்குள்ளேயே வந்து சம் பர்டிகுலர் ஆஃப் க்ரோ வந்து எனக்கு கிடைச்சிச்சு ஓகேவா. ஸோ அதை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிற விரும்புகிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளான சென்டென்ஸை வச்சு நீங்க ஒரு பிக்கஸ்ட் சென்டென்ஸை ஃபார்ம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க ஓகே. ஸோ அடுத்து தேர்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம், நீ எப்படி இருக்கிறாய். இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஓகேவா. ஸோ ஹவ் ஆர் யூ அப்படிங்கிறத வந்து நீ எப்படி இருக்கிறாய், ஹவ் ஆர் யூ, நீ எப்படி இருக்கிறாய் ஓகேவா. மேல பார்த்தோம் வேர் வேர் யூ அப்படின்னா நீ எங்கே இருந்தாய், நீ எங்கே இருக்கிறாய் அப்படிங்கிறதுக்கு வேர் ஆர் யூன்றதை பயன்படுத்துறோம் ஓகேவா. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சென்டென்சஸ் தான். அதே மாதிரி நீ எப்படி இருக்கிறாய், how are you. ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து இதை வந்து பயன்படுத்துறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிள் சென்டென்ஸ் தான். அடுத்து பார்க்கலாம், நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய். இது எப்படி நம்ம சொல்லலாம், நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய், இது எப்படி நம்ம சொல்ல முடியும், வாட் ஆர் யூ டூயிங். ஓகே, வாட் ஆர் யூ டூயிங். டூயிங் அப்படிங்கிறது வந்து கொண்டிருக்கிறாய் என்று வரும். நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய், வாட் ஆர் யூ டூயிங், வாட் ஆர் யூ டூயிங்.
இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ். இது நம்ம அடிக்கடி இந்த ஹவ் ஆர் யூன்ற வார்த்தையும் சரி, இந்த வாட் ஆர் யூ டூயிங்ன்ற சரி, இதெல்லாம் நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம். இந்த டூயிங்ன்ற வார்த்தையை வச்சு நீங்க மல்டிபிள் டைப் ஆஃப் சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த சிம்பிளான வேர்ட்ஸை நீங்க பார்த்துட்டு இதுக்கேற்ற மாதிரி அடுத்து ஒரு சிம்பிளான சென்டென்ஸ் நீங்க ஃபார்ம் பண்ணி பேசி பழகணும். அதுக்கு பிறகு ஒரு பிக்கஸ்ட் சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி நீங்க ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஈஸியா நீங்க அது கூட கனெக்ட் ஆவீங்க. ஓகேவா? நானும் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணேன் என்னோட பிகினிங் ஸ்டேஜ்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, 5வது சென்டென்ஸ். அவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான், அவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான் அப்படி சொல்லுவான். வாட் இஸ் ஹீ டூயிங். ஹீ அப்படிங்கிறது அவன், டூயிங் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய செயலை சொல்றது. இப்ப வாட் இஸ் ஹீ டூயிங், ஐ ஆம் வாக்கிங் நவ் அப்படின்னு சொல்லலாம். நான் இப்ப நடந்து கொண்டிருக்கிறேன். இந்த இங் அப்படிங்கிறது வந்து ப்ரெசன்ட் டென்ஸை குறிக்கக்கூடியது. ஓகேவா? நம்ம ப்ரெசென்ட்டா என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதுதான் வந்து இந்த ஐஎன்ஜி வந்து குறிக்கும். ஓகேவா? ஸோ அதான் நம்ம வாட் இஸ் ஹீ டூயிங், அவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான். யா, ஐ ஆம் வாக்கிங் நவ், நான் நடந்து கொண்டிருக்கிறேன். ஓகேவா? ஐ ஆம் ஸ்போக் த பர்டிகுலர் பர்சன், நான் குறிப்பிட்ட ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த மாதிரி வார்த்தையை வந்து பயன்படும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ் தாங்க. நீங்க உங்க சில்ட்ரனுக்கோ இல்லாட்டினா நீங்க சில்ட்ரனா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து நீங்க பிகினர் லெவல்ல பயன்படுத்துங்க. அந்த மாதிரி சிம்பிளான சென்டென்ஸ் பேசி தான் நம்ம அட்வான்ஸ் லெவலே போக முடியும். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, அவள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாள். இது எப்படி சொல்லலாம்? வாட் இஸ் ஷீ டூயிங். இங்க ஹீ அப்படிங்கிறது வந்து அவனை குறிக்கிறது, இந்த சி அப்படிங்கிறது வந்து அவள் அப்படிங்கிறத குறிக்கிறது. ஓகேவா? அந்த ஹீ சிலாம் நம்ம ஆல்ரெடி டிஃபரன்ஷியேட் தெரிஞ்சிருக்கும். வாட் இஸ் ஷீ டூயிங், அவள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ் தான். இந்த மாதிரி வேர்ட்ஸ் நம்ம டெய்லி அதிக அளவில் பேசும்போது நம்மளுக்கே ரொம்ப கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அவள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாள். மாம், இப்போ அம்மா வந்து பொண்ணுட்டு கேட்குறாங்க வாட் இஸ் ஷீ டூயிங் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அம்மா வந்து அப்பாட்ட கேட்குறாங்க. அப்பா வந்து அவங்க பொண்ணை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க. எஸ், ஷீ இஸ் ஸ்டடியிங். ஓகேவா? ஷீ இஸ் ஈட்டிங், இந்த மாதிரி சொல்லலாம். அவள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள், அவள் படித்து கொண்டிருக்கிறாள், இந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து நீங்க ஒரு அடிக்கடி நீங்க உங்க லைஃப்ல பயன்படுத்திட்டே இருக்கணும். இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ். இப்பெல்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஜஸ்ட் எந்த வார்த்தைக்கு முன்னாடி எந்த லெட்டருக்கு முன்னாடி எந்த இது வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதை நம்ம மாத்தி போட்டாலும் அர்த்தங்கள் மாற சான்சஸ் இருக்கு. பட் ஒரு ரெகுலரான இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும், இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சென்டென்ஸ் பேசி பழகினா மட்டும்தான் நம்ம அடுத்த ஏதாவது ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஒரு ஃப்ளோனஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, நான் தாமதமாக எழுந்தேன். ஐ woke up late. ஓகேவா? மார்னிங் எழுந்துரு அப்படின்றதுக்கு என்ன சொல்லுவாங்க. வேக்கப், வேக்கப், வேக்கப்னு சொல்லுவாங்க. வேக்கப் அப்படின்னா எழுந்துரு அப்படின்றது அர்த்தம் குறிக்கிறது. ஆனா இது வந்து ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச விஷயத்தை குறிக்கிறதுனால ஓக்கப் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஈட்ன்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். ஆனா சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஐ எம் ஈட் நவ். இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா ஈட் நவ்ன்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். நம்ம நேற்று சாப்பிட்டதை வந்து யா ஐ எம் ஏட் எஸ்டர்டே. பட் எந்த ஃபுட்டு சாப்பிட்டோம் அப்படிங்கறது வந்து ஐ எம் ஏட் எஸ்டர்டே இந்த பிரியாணி அப்படின்னு சொல்லலாம். நான் பிரியாணி நேற்று சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதான் வந்து ஈட்டுக்கும் ஏட்டுக்கான டிஃபரன்ஸ். அதே மாதிரி வேக்கப் அப்படின்னா இப்போ நான் எழுந்ததை ப்ரெசன்ட் டென்ஸ்ல குறிக்கக்கூடியது தான் வேக்கப். ஓகேவா? ஆனா இந்த ஓக்கப் அப்படிங்கிறது வந்து நான் ஆல்ரெடி எப்ப நீ எழுந்த, ஓகே, விச் டைம் யூ ஆர் வேக்கப் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, யா ஐ எம் வேக்கப் லேட் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஒர்க் அப் லேட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தான். ஓகேவா? இந்த வேக்கப்ன்ற வார்த்தையை வந்து நிறைய பேர் பயன்படுத்திட்டு போன்னு நம்புறேன். ஏன்னா இது ஆல்ரெடி பயன்படுத்துறது கிடையாது. ஆனா நிறைய பேர் வந்து இந்த வேக்கப் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அடிக்கடி பயன்படுத்துங்க. மார்னிங் வந்து உங்க சைல்டோவோ இல்லாட்டி நீங்க தான் எந்திரிக்கிறோம் அப்படின்னா ஐ எம் வேக்கப் இயர்லி மார்னிங் 6 o'clock 5 o'clock. இந்த மாதிரி இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நீங்களே வந்து மைண்ட்ல நீங்களே பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடும். ஓகே? ஸோ அடுத்து பார்க்கலாம், இது சுவையா இருக்கிறதே. இதற்கான ஆங்கில வார்த்தை என்ன அப்படின்னா டெலிஷியஸ். ஓகே? டெலிஷியஸ் அப்படிங்கிறத நம்ம சுவையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? இது சுவையா இருக்கிறத வந்து இட் இஸ் டெலிஷியஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி நீங்க ஒரு டீ சாப்பிட போவீங்க. ஓகே, ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியாவோ அப்படின்னா ஹோட்டல் ஃபுட் சாப்பிட போவீங்க. யா திஸ் ஃபுட்ஸ் இஸ் ஆல்சோ டெலிஷியஸ். ஓகேவா? இந்த டீ இஸ் டெலிஷியஸ். ஓகேவா? இந்த கேக் இஸ் டெலிஷியஸ். இந்த கேக் சுவையாக இருந்தது. ஓகேவா? இந்த டீ சுவையாக இருந்தது அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம்.
இட் இஸ் டெலிஷியஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, நான் ஒண்ணுமே சொல்லல. அடிக்கடி வார்த்தையை இந்த பயன்படுத்துவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்ல அப்பா அம்மாவோ நம்மள வந்து திட்டுவாங்க, அடிப்பாங்க. நான் ஒண்ணுமே சொல்லலாமா, நம்ம ஒண்ணுமே செய்யலாமா, இல்லப்பா நான் ஒண்ணுமே செய்யலப்பா அப்படின்னு நம்ம வார்த்தையை பயன்படுத்துவோம் இல்லையா. அதுக்கு நம்ம ஐ செட் நத்திங் மாம், ஐ செட் நத்திங் டாட், ஐ செட் நத்திங். நத்திங் அப்படிங்கிறது வந்து ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே சொல்லல, அந்த இடத்துல எதுவுமே இல்ல அப்படிங்கிறதுக்காக நத்திங் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு புக் ஸ்டோர்ல அந்த புக் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. நம்ம ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்தை தான் பயன்படுத்தணும். ஓகேவா. ஸோ கிளைமேட் வந்து எப்படி இருக்கு, ஹவ் வாஸ் வெதர் டுடே அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ ஐ செட் டுடே வெதர் இஸ் நத்திங். சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, எப்பயும் போல நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து அதை நத்திங் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து அடிக்கடி பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நம்மளுக்கே ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சொல்ல போனா அடுத்தடுத்த வார்த்தைகள் ஃபார்ம் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 10வது பாருங்க, உனக்கு என்னாச்சு. இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்டிருப்போம், நம்ம அதிகமா பேசியிருக்க மாட்டோம், பட் கேட்டிருப்போம். வாட்ஸ் ராங் வித் யூ அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா. உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற வார்த்தையும் குறிக்கும். அதெல்லாம் தாண்டி உனக்கு என்னாச்சு அப்படிங்கிறதா இதுல சரியான அர்த்தமும் இருக்கும். ஓகேவா. வாட்ஸ் ராங் வித் யூ அப்படின்னு என்ன, உனக்கு என்னாச்சு அப்படிங்கிறத சொல்றது. ஓகேவா. வாட்ஸ் ராங் வித் யூ, உனக்கு என்னாச்சு. இப்ப உங்க ஃப்ரெண்டை பார்த்து நீங்க கேக்குறீங்க, ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் இருக்காங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்காங்க, இல்லாட்டினா சடனா ஒரு பிக்கஸ்ட் ஹாப்பினஸ் போவாங்க. அப்ப என்ன பண்றதுனே தெரியாம பண்ணுவாங்க. அப்ப வாட்ஸ் ராங் வித் யூ அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உனக்கு என்னடா ஆச்சு, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதுக்கு தான் அந்த வார்த்தை வாட்ஸ் ராங் வித் யூ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். ஓகேவா. ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை தான். கிட்டத்தட்ட நம்ம 10 சென்டென்ஸ், ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் பார்த்திருக்கோம். இந்த மாதிரி சென்டென்சஸ் வந்து டெய்லி நீங்க பாருங்க, ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஓகேவா. சும்மா நம்ம படிச்சோம், ஏதோ பேசணும் செஞ்சோம் அப்படின்னு இல்லாம இந்த மாதிரி சிம்பிளான சென்டென்சஸ் வந்து நீங்க அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் ஒரு அட்வான்ஸ் லெவல் ஆஃப் இங்கிலீஷ் ஸ்பீக்கரா மாறலாம். ஓகேவா. ஸோ நான் என்னோட லைஃப்ல 1 இயர் பிஃபோர் வந்து எனக்கும் உங்களை மாதிரி இங்கிலீஷ்னாலே பயம், இங்கிலீஷ் வந்து பேச முடியாது, ரொம்ப டஃப் லாங்குவேஜ் அப்படின்லாம் யோசிச்சு நான் நெகட்டிவ் பர்சனா மாத்திக்கிட்டேன். ஓகேவா. பட் ஆஃப்டர் 1 இயர் மேக்ஸிமம் in my present level is intermediate. Okay va. I speak good in English. Okay va. Because I hope in myself every single day I'll do effort. Okay va. But my environment is always not speak in English and only spoke our mother tongue only. Okay va. நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாமே தமிழ் தான் பேசினாங்க. அதுக்கு பிறகு நான் என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணேன். அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை வந்து சேஞ்ச் பண்ணி மேக்ஸிமம் இங்கிலீஷ் ஸ்பீக்கரை வந்து நான் வந்து ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டேன். ஓகேவா. ஸோ மேக்ஸிமம் ½ hour 1 hour ஐ ஸ்போக் ரெகுலர்லி இன் இங்கிலீஷ் கான்வர்சேஷன். ஓகேவா. பிகாஸ் இட்ஸ் ஆல்வேஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. ஓகேவா. இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது பேசுனாங்கன்னா நீங்களும் மேக்ஸிமம் இங்கிலீஷில் பேச ட்ரை பண்ணுங்க. ஓகேவா. அது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போனா தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும், எனக்கும் ஒரு இன்னும் வீடியோ போடணுன்ற ஒரு தூண்டுதல்னே சொல்லலாம். ஓகேவா. எனக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய சக்சஸா நான் பாக்குறேன். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். முடியாதது ஒன்றுமே இல்லையே, படியாக்கலாம்